வந்து உளுந்த வடையிலே இனிப்பு உளுந்த ப்ரோ. இந்த வீடியோ இஸ் நாட் ஸ்பான்சர்ட் பை KFC. அதை சொல்லிடுறேன்ப்பா. முதல் 250 ரூபா ஒரு காஃபி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவர் எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா ஃப்ரீலாம் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா காசு இந்த சீட்டில் உட்காரணும்னா அது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. வெல்கம் டு மேகாலயா சீரீஸ். கைஸ், ஒரே லொக்கேஷனில் உட்காந்துருக்கோமா, சரி அடுத்ததாக சாப்பிட்லாம் நானும் ரொம்ப முடிவு பண்ணிட்டு இப்போ உங்களுக்காக ஏர்போர்ட்டை சுற்றி காமிக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஈஸியாகலாம் சுற்றி காமிக்க முடியாது. சரி வாங்க கைஸ், நிறையா ரெஸ்டாரண்ட்டு, நிறைய பிளேசஸ்ஸு எல்லோரும் நம்மளே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம அசரக்கூடாது. ஸோ இங்கே பார் லோங்க ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே க்ரௌடாக இருக்குது. கைஸ், பார்லேருந்து எல்லாமே இருக்குது. ஃபன் பண்ணுறவங்க ஃபன் பண்ணிங்க. நாங்களாம் அதை அப்பட்ட ஆள் கிடையாது. நாங்கள் இப்போ காஃபி குடிக்க போகிறோம். நாங்கள் இப்போ சுற்றி பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அந்த இடங்கள்லாம் போய் உட்காந்து அங்கெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக வந்தது ட்ரிப்பு ஃபன் பண்ணுறதுக்கு தான். அது எந்த இடமா இருந்தால் ஃபன் லே ஒரு இப்போ நான் கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ஒரு லொக்கேஷன். நாங்கள் வந்து கேண்டில் லைட் டின்னர் போக போகிறோம். வாங்க உங்களுக்கு காஃபி வாங்கி தரேன் வாங்க. கைஸ், பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு இடம் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் பளிச்சுன்னு தெரியுறேன்னா பின்னாடி சூப்பராக ஒரு இடம் இருந்துச்சு. பட் போனோம், போய் காஃபி ரேட்டு கேட்டேன். கேட்கல, அந்த போர்டில் பார்த்தேன் ஒரு காஃபி இவ்வளோ போட்டிருக்காங்க. லைட்டாக ஒரு கெஸ் பண்ணுங்களேன், சொல்லுங்கள். 100 ரூபாம்பிங்க ப்ரோ. 150 ரூபா இருக்கும் ப்ரோ, அவ்வளோதானே ப்ரோ ஏர்போர்ட்டில் அப்படிம்பிங்க. 150 ரூபா இருந்தால் பரவாயில்லையே. எவ்வளோ தெரியுமா? 250 ரூபா ஒரு காஃபி. அது ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கேப்புச்சினோ எவ்வளோனா 250. தண்ணி காப்பி வந்து கட்டன் சாயா வந்து 150 ரூபா. இது கேட்டோன்னே வேணான்ட்டேன் ப்ரோட்ட. இல்லை ப்ரோ, நான் குவஹாத்திலே போய் காஃபி குடிச்சிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக தண்ணி ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே, பைப்பை திறந்து வாய் எப்படி வைக்கணும் பார்க்க ஃபஸ்ட் டைம் என்னடா பட்டிக்காடு மாதிரி பண்ணுறீங்களேன்னு தோணும். பட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் ஃபேமஸ் ஏர்போர்ட் பெங்களூரில் இருக்கும். பெங்களூரில் அநியாய ரேட்டாக இருக்கும் கைஸ். பெங்களூரில் எல்லா ஏர்போர்ட்லேயும். ஆனால் காஃபி 250 ரூபா ரொம்ப ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு. ஒரு டோனட்டு 2 டோனட் நல்லா இருந்துச்சு. 250 ரூபா ஃபுல்லாக சாப்பிட்டோம், டேஸ்ட் இருந்துச்சு. KFC 1000 ரூபா தான்டா ஆச்சு எங்களுக்கு. 1200 தான்டா ஆச்சு. இது வந்து ப்ரோ பேசாமல் பெப்சியே வாங்கி குடிச்சிடலாம் ப்ரோ. அது 100 ரூபான்னு இருக்கும்ல. அது ஒரு நியாயமான இதாக இருக்கும். மனசு வலிச்சாலும் கொஞ்சமாக வலிக்கும். இது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக வலிக்குது காஃபி 250 ரூபாங்கிறது. ஸோ ஆக்சுவலாக 2 பேருக்குமே காஃபி பிடிக்குன்றது எங்களுக்கு இங்கே தான் தெரியும். சரி காஃபி குடிக்கலாம்னு ஆசையாக வந்தபோது தான் வந்து இடம் நல்லா இருந்தது. ஒரு இடத்துக்கு சேர்த்துக்கு நல்லா இருக்குது. இடம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நிறையா தருவான்னு நினைக்கிறேன். என்ன வாங்கி குடிச்சிருவோமா? என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? கமான் கைஸ், சொல்லுங்கள். குடிச்சிடுவோமா? டே குட்டி போயா, காஃபி குடிக்கிறியா? இல்லைண்ணா வேணாண்ணா, ஃபுல்லாக இருக்கு. இவன் ஒருத்தவன் காலையிலேருந்து ஃபுல்லாக இருக்குங்கிறான். என் கூட வந்துட்டு ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் விட்டுருவேண்ணா. சொல்கிறா காஃபி குடிங்க. பார்ப்போம். இதோட சீப்பரான காஃபி கடை தேடிட்டு இருக்கோம். கிடச்சா கண்டிப்பாக நாங்கள் குடிப்போம். கிடச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த கடையில் மட்டும் குடிச்சிடாதீங்க. பியூரோ கஸ்டோ அப்படிங்கிறாங்க. இல்லை, பியூரோ கஸ்டோ அந்த கடை பேர். ஒரு கப்பல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. கப்பலா? இதுக்கே காசு அநியாயம். கப்பலில் போய் உட்காந்து சொத்து எழுதி வாங்கிடுவாங்க ப்ரோ. இந்த ஃப்ளைட்டுக்கு கொஞ்சம் வந்து திறந்தா நல்லாயிருக்கும். இன்னும் ½ அன் ஹவர் மோர் ஃப்ளைட்டுக்கு. ஸோ 6:10 ஃப்ளைட் சொல்லியிருந்தாங்க. இப்போ கரெக்டாக 5:30 ஆயிடுச்சு. ஃப்ளைட்டில் என்னமோ இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காதெல்லாம் சத்தியமாக எனக்கு அடைக்கிறேன். எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு இருக்காண்ணா? ஃபஸ்ட் டைம் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாதம் ரெகுலராக ஃப்ளைட் பண்ணிட்டு வரனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வலிக்காது. நிறுத்திக்கிறோம், இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். எல்லாருக்கும் வலிக்கும்டா காதெல்லாம். எல்லாம் சும்மா சீன் போடுறது தான். நாங்களாம் டெய்லி போகிறது, எங்களுக்குலாம் வலிக்காம எல்லாருக்கும் காது வலிக்கும். ஸ்டார்டிங்கில் வந்தனால ஃபஸ்ட் டைம் படம் இருக்கும். சரி கைஸ், லெட்ஸ் கோ ஃப்ரம் ஹண்ட். நிறைய கடை இருக்குது. ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு, ரொம்ப பெருசு, பிரம்மாண்டம், உட்கார்றதுக்கு பெரிய இடம், நிறைய இடம் உட்காரலாம். சென்னையை பொறுத்தவரையும் கம்பேர் பண்ணுறப்ப பெங்களூர் ஏர்போர்ட் இஸ் ஸோ ஹியூஜ். உட்கார்றதுக்கு, படுக்கிறதுக்கு நிறைய வசதிகள் இருக்குது. கம்ப்யூட்டர் நோண்டுறதுக்கு தனி ப்ளக் பாயிண்ட்லாம் வச்சு மாஸ் பண்ணுறாங்க. பேசுறதுக்கு ஃபோன்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் அந்த காலத்து சிஸ்டம் மாதிரி. ஆமாம், ஃபோன் பேசுறதுக்கு இருக்குது. ஏடிஎம், அப்புறம் நம்ம சொன்னோம் அந்த பார் லூங், அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே உள்ளே போய் தூங்கிக்கலாம்.
சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிலாம் இருந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் தேவை என்ன வேணும்? துட்டு மணி வேணும். அதனால் அமைதியாக இந்த திண்டில் ஒன்று உட்காந்துருக்கோம். ஸோ இந்த திண்டிலே படுத்து முடிவு பண்ணலான்னு டியூபர் பாஸ் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பெருசாக ஒன்றும் போகிறதில்ல, அதனால் இப்படியே படுத்து வைக்கிறோம். பாய் கைஸ். Rain don't come in November. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா காப்பி குடிச்சாச்சு. அந்த கடையில் குடிக்க மாட்டேன். 250 ரூபா கொடுத்து மனசு குடிக்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் நான் கிடையவும் கிடையாது. அதனால் இன்னொரு கடை இப்போ இன்னும் 60 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு 120 ரூபா அந்த காஃபி. இல்லை ப்ரோ 120 குறைத்து தான். ஏர்போர்ட்டில் 120 ரூபாலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கடைசியில் இந்த கடை பேர் என்ன தான் டேஸ்ட் ஆஃப் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு 120 ருபீஸுங்கண்ணா. சரி பரவாயில்ல வாங்கியாச்சு. சுஜித் தான் இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா மலையாளிக்காரரு நல்லா ஜாலியாக பேசினார். நாங்கள் சிரித்து பேச அவர் சிரித்து பேச அப்படியே ரொம்ப பழகிட்டோன்னு வச்சுங்களேன். ஃபன் பண்ணாக இருக்குது கொஞ்ச நேரம். இதே காப்பி தான் 250 ரூபாங்க. யாரை பார்த்து ஏமாற்ற பார்க்குறாங்க? டியூபர் பாஸ் யாரை ஏமாத்துறாங்க ப்ரோ? உண்மையிலே என்ன சொல்கிறது, அவர்கிட்ட காப்பி குடிச்சதும் இல்லை, அவர் கூட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஆளுக்கும் சந்தோஷமாயிடுச்சு. நம்மள்ட்ட ஒரு 4 பேர் அவர்கிட்டே கேட்குறோம் இத்தனை ஸ்பூன் சீனி போடணும்னு. அவர் சிரிக்கிறார். ஏன்னா யாரும் பேச மாட்டாங்க ப்ரோ. ஏர்போர்ட்டில் வந்து ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்னு உங்களோட இன்னும் கெத்து இன்னும் ஜாலியாக இருக்கணும். அவர் வந்து ஒரு மனுஷனை சமமாக பார்த்து அவர்கிட்ட கேட்டுட்டு இங்கே தங்குறீங்க, இங்கே வாடகைலாம் இவ்வளோ என்னமோ கடை போக பேசியிருந்தா கடையில் ஏதாச்சும் எடுத்து கொடுத்துருப்பாரு. சரி நமக்கு வேறு கஸ்டமர் வந்துட்டாங்க. அவர்கிட்ட வாடகைலாம் இவ்வளோ எல்லாமே விசாரிச்சுட்டு உட்காந்து நிறைய சீக்கிரட்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நான் கொஞ்சம் பப்ளிக்காக இருக்கிறதுனால சொல்ல விரும்பலை. பட் நல்லா இருக்குது காஃபி. ஃப்ளைட் வந்துருச்சு 6:10 எங்கள் ஃப்ளைட்டு. இப்போ 6 ப்ரோ. கைஸ் போர்டிங் ஸ்டார்டட். கிளம்புறேன். பாய். ஓவராக பேசிட்டேன் அந்த விளாகில். ஃபுட் பிளாக் வந்துருச்சு, நிறைய வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டே இருக்கு. நான் ஃப்ளைட்டில் போய் பார்க்குறேன். ஓகேவா? கைஸ் இந்த ஏர்போர்ட் வேறு ரொம்ப பெருசாக இருக்குப்பா. நடக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. அதெல்லாம் டேரெக்டாக வந்து விஐபி லாஞ்சில் போகிற மாதிரி ஏதாச்சும் இன்னைக்கு ராங்டன் கிளப் அப்போல்லாம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர போகிறீங்க. ராங்டன் கிளப் இதெல்லாம் சரியில்லை. இன்னும் கவனிக்கிறதே இல்லை. டேரெக்டாக அப்படியே ஃப்ளைட்டில் ஏற்ற வேணாமா எங்களை? என்னங்க ராங்டன் கிளப் அவர் நினைக்கிறாரு ஏங்கடா எப்படி பண்ணுறீங்க இங்கடா இந்த ஃப்ளைட்டு. But I'm really not moved by your tears no more. You said your love was real, you said your love is strong. You tryna hold me tight and never let me go. You moving way too fast, we need to take it slow. Guess that's what happens when you hanging in for way too long, girl. சொல்றா வேற லெவல் எக்ஸைட்மெண்டா இருக்கு. முத வந்தப்ப வேஸ்டா இருந்துச்சு. இப்போ பார்க்க இங்க வந்து நிக்கிறப்ப ஃப்ளைட் இவ்வளவு பெருசா தெரியுது. வேற லெவலா இருக்கு. Guys, this is our flight to Guwahati. தம்பி எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கான் வேறு லெவலில். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சீட் வந்து இது கிடையவே முன்னாடி தான் இருந்துச்சு. பட் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காடுறீங்களான்னு கேட்டாங்க. நான் சரின்ட்டேன். பட் இவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவர் பட் அவரையும் நான் கையோடு இழுத்துட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்கேன். எங்கே பேனர்ஜியை காணோம்? என்னைய தேடுறாங்க. இதோ இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சொன்ன பாக்குறா. நீ நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதோ நான் கூட்டி வந்துறேன். நமக்கு எமர்ஜென்சி சீட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க. என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். அண்ட் அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி பக்கத்தில் லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய லெக் ஸ்பேஸு. நல்ல வேலை இங்கேயோ உட்கார வேண்டியது யாருக்கு ஒன்றுன்னு தெரியல. வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு இடம் கிடச்சிருச்சு. விஸ்தாரமாக அப்படியே ஜம்முன்னு உட்காந்துட்டு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் கடுப்பில் இருக்கார் என். ஏன்னா அவர் பக்கத்தில் போட்டு இருந்துச்சு. அவர் நான் வரமாட்டேன்னாரு. அப்புறம் அவர் கூப்பிடுங்க அவர் உட்காருவார்னு சொல்லி ஃப்ளைட் அட்டெண்டில் நான் தான் கூப்பிட்டு உட்கார வச்சேன். ப்ரோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் உட்கார்றது? ப்ரோ எக்ஸிட்லையா? பாதுகாப்பு படையில் வந்து எங்களை வந்து புதுசாக நியமிச்சிருக்காங்க. நாங்கள் ஓரமாக உட்காந்துருந்தோம். நீங்கள் 2 பேர் தான் வாட்டனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் என்னையும் வந்து உட்கார வச்சுருக்காங்க. அவர் ஃபஸ்ட் எக்ஸிட் வரும், நான் செகண்ட். நீங்கள் வர மாட்டேங்கிறீங்களா? அதுக்கு என்ன ரீசன் சொன்னீங்க? சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் கான்ட்ராக்டர் ஏன் ப்ரோ நீங்கள் வேணால் போங்க ப்ரோ, ஏன் ப்ரோ என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டாரு. பட் வந்து எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளைட்டில் பைலட்டுக்கு அப்புறம் நான் எங்களுக்கு தான் மெயினாக. நாங்கள் இல்லாட்டி இந்த ஃப்ளைட்டே ஓடாது அந்தளவுக்கு. யாருமே இல்லை. இவர் ஃப்ளைட்டில் யாருமே இல்லை. ஃப்ளைட்லாம் ரொம்ப
ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ தட் வந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃப்ளைட் இது கொஞ்சம் பெருசு அவன் வேறு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை வீடியோவில் ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே கஷ்டம். வேறு லெவலில் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா லெக் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, லெக் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, ப்ரீமியம் சீட்டு. அவருக்கு ஏன் இன்னும் பாரு லெக் ஸ்பேஸ் இவ்வளோ பெருசு இருக்குது, யாருமே இல்லாத சீட்டில் உட்காந்துன்னா அவருக்கு ஏன் அந்த சீட்டு வேணும், மிடில் சீட் தான் வேணுமா? ஏன்னா ரைட் சைடில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு, அதான் மேட்ரு. கல்யாணம் ஆக போகிற வயசில் என்ன ப்ரோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவர் பேச முடியாது ஒன்றும். ஆமாம் சொன்னது சார் வேறு லெவலில் இருக்குது. வந்துட்டனால இவ்வளோ பேரோட உயிர் வந்து எங்கள் 2 பேர் கையில் தான் இருக்குது அப்படின்றனால எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் நாங்கள் நேராக வந்து எக்ஸி சீட்டில் வந்து உட்காந்தோம். இன்னும் 3.5 மணி நேரம் கைஸ் வேறு லெவலில் ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக நான் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன். அவர் ப்ரோ படம் என்ன கொடுங்க ப்ரோ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் படம் தர முடியாது ப்ரோ. கைஸ் இந்த ஃப்ளைட்டில் வந்தாலும் தயவு செஞ்சு 4-5 படம் ஏற்றிங்க, இல்லாட்டி வெறுத்துருவீங்க வாழ்க்கையை. என்டர்டெயின்மெண்ட்லாம் டொமஸ்டிக்கில் எதுவுமே கிடையாது. ஸோ தட் வந்து இப்போயுமே படம் ஏற்றிருங்க. நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒரு படத்தை ஏற்றிட்டு வாங்க, 2.5 மணி நேரம் ஜம்முன்னு பார்க்குங்க, ஜம்முன்னு இறங்குங்க. உட்காந்து வந்தால் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணிட்டாங்க தூக்கி பிரிச்சு போட்டாங்க. ஆனால் பாருங்க என் பக்கத்தில் யாருமே இல்லை பாருங்க. ப்ரோ திஸ் இஸ் மை ப்ரைவேட் பிளேன். பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேன் ப்ரைவேட். ஐயோ செம ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. கேஎஃப்சியில் ஸ்டார்ட் பண்ணிட்டு டோனட்ஸு காஃபி அடுத்த ஃப்ளைட்டு வேறு லெவல். வேறு கூட்டம்னா எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு பஸ்ஸு. ஐயோ ஆமாம் கைஸ் ஃப்ளைட்டு வந்து 2 மணி நேரம் டிலே. ஆனால் நாங்கள் போய் ஃப்ளைட் ஏறினது பார்த்தீங்கன்னா ஃபைனல் காலில் கடைசி நாங்கள் தான் ஓடி போய் ஏறணும். காஃபியை குடிச்சிட்டு பராக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெங்களூர். கரெக்ட் அவங்க வேறு வாசலுக்கு கத்திட்டே இருந்தாங்க. ஆமாம் ஃபைனல் கால்னு கரெக்டாக நாங்கள் வந்தோம். பஸ் எடுத்துட்டாங்க. பட் வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஃபன்னாக. குவாத்தியில் போய் இறங்குறோம். வேறு லெவலில் நாலுலேருந்து ப்ரோ பக்கா பண்ணுறோம். சரியா இன்னும் அதிரடியாக 2 ஆளுகள் வந்து மீட் பண்ணுறாங்க. சீரிஸ் வேறு லெவலில் இருக்கணும். ஓகேவா? ஓகே வைஸ் ஸ்டே டியூன். ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ளைட் டேக் ஆஃப் எல்லாமே. ஆமாம் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. அதனால் நாங்கள் எங்களை ரொம்ப காஷியஸாக இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு கை எமர்ஜென்சி ஸ்டோர்லேயே கை வச்சுட்டே இருக்கேன். ஏதாச்சும் பிரச்சனை டப்புன்னு இழுத்துருக்கேன். ட்ரெயின்னா கூட 500 ஃபைனோட விட்டுருவாங்கடா. எங்களுக்கு வேறு பயம், நாங்கள் வேறு ஒரு $600 பிடிச்சி விட்டுருவோம் அப்படின்ட்டு. ஓகே guys, let's see in Guwahati, okay? All of the good times and memories we had. கைஸ் அதே மாதிரி இப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி சீட்டில் வந்து உங்களுக்கு வந்து லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதே ஃப்ளைட்டில் தான் நம்ம சென்னை டு பெங்களூர் வந்தோம். பட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெக் பிளேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே எமர்ஜென்சி டோர் இருக்குது. எமர்ஜென்சி டோர் டைமில் நீங்கள் வந்து இந்த டோரை திறக்கிறப்ப இங்கே மக்கள் நடந்து போகிறதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே டபுள் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு சீட்ஸ், ஆக்சுவலி ப்ரீமியம் சீட்ஸ் பெய்டு சீட்ஸும்பாங்க. பட் யாருமே இல்லாத காரணம் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இது வந்து ஃப்ரீலாம் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா காசு இந்த சீட்டில் உட்காரணும்னா அது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி சும்மாவே நான் பேசினா கேட்காது. அதே மாதிரி கீப் காம் அண்ட் கேரி ஆன். இவன் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சது பண்ணிட்டு போயிட்டே இருங்க கைஸ். அண்ட் வெல்கம் டு மேகாலயா சீரீஸ். டேய் என்னடா காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க அவனை காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. நம்ம தான் என்னாச்சு? வேறு ட்ரெஸ்ஸை பாருங்க, வேறு லெவல் ஆக்கி விட்டாங்க. நல்லா எந்த கடையில் துணி ட்ரெஸ் எடுத்தீங்க? நல்லா இருக்கு. இந்த வாட்டி காது அடிக்குது, என்னன்னே தெரியல, காது ஓவர் அடிக்குது. நல்லா இருக்கா ஃப்ளைட்டு? இப்போ பழகிட்டா நல்லா இருக்கும் போலங்க. டெய்லி போயிட்டு வா. சூப்பர். டெய்லி இப்போ பட்ஜெட் இருந்தவன்ட்டு பட்ஜெட்லாம் இல்லை, இதுவே கஷ்டப்பட்டு வந்தோம். ஓகே நீ ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவோம், இதெல்லாம் நினச்சிக்கிட்டேன். All of the good times and memories we had. And she called out. ஃபார்ம் ஃபில் பண்ணுற வேலையும் ராங் டர்னில் போய் பார்த்துப்பாங்க. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. கரெக்டு தானே ப்ரோ? நீங்கள் வந்தால் மட்டும் போதும். வா ஃபைனலி அரைவ்ட் அட் அவர் டெஸ்டினேஷன். வந்தாச்சு மேகாலயாவில் குவஹாத்திக்கு வந்தாச்சு. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து ஸ்கேன்லாம் பண்ணாங்க, டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க, உங்கள் ஆதார் கார்டு நம்பர் மட்டும் கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் இல்லை, கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஸோ தட் லெட்ஸ் அ ட்ரிப் பிகின் கைஸ். வேறு லெவல். நாளிலேருந்து பைக் விளாக்ஸ் வரும். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. மேகாலயா அப்படியே மேலே வேறு லெவல் லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கும்.
கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ தட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ட்ராவலிங், சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.